கேட்டுந்தம் வேட்கை ஒழிந்தில வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே நூலும் சீகையும் நுவலீர் வீரமமோ நூலது கார்பாச நும் சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நும் சிகை ஞானமாம் நூலுடை அந்தணர் காணும் நுவலிலே சத்தியம் இன்றி தனி ஞானம் தானின்றி ஒத்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. மெய்ப்பொருள் சொல்லின் விளங்கிடு மெல்லியல் ஆனது வாகும் விளங்கிடு மெய் நின்ற ஞான பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே. நேற்றைய பாடலில் விளக்கு ஒளின்னு சொன்னாரு, இன்றைக்கு விளங்கிடும் அப்படின்றாருங்க. அப்ப அந்த மெய்ப்பொருளை, மெல்லிய இயல்புடைய சிவசக்தியை நாம் உணரும்போது அந்த ஞானப்பொருளையும் உணர முடியும். ஏன்னா சிவசக்தினால்தான் ஞானத்தை கொடுப்பவள். அப்படி கூறப்பட்ட இந்த சௌ முதல் ஹவ் வரை உள்ள நவாக்கிரி மந்திரத்தை நாம் தியானத்தால் அதை நாம் சிந்திக்கும் போது அவருடைய அருளை பெற்றுவதன் மூலம் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலை சொல்லதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா, அருமைங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1360. விளங்கிடும் மேல்வரும் மெய்ப்பொருள் சொல்லின் விளங்கிடும் மெல்லியலானது ஆகும். விளங்கிடும் மெய் நின்ற ஞானப் பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே. இதுக்கான கமெண்ட்ரி: Shakti is power, knowledge, grace and light. It is through Shakti illumination is gained. கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நேத்து பாடல்ல நமக்கு சௌமந்திரத்தை பத்தி சொல்லிட்டாங்க. சௌமந்திரத்தினால நம்ம என்ன அடைவோம்னா மெய்ப்பொருளை உணர முடியும். மெய்ப்பொருள் உணர்றதுக்காக இந்த சௌமந்திரத்துல ஆரம்பிச்சு அவுமோட இறுதியா வச்சு சிவையை நம்ம இந்த நவாக்கிரி மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு மெய்ப்பொருள் உணர்த்தப்படும்னு பார்த்தோம். இன்னைக்கு பாடல்ல அப்படி மெய்ப்பொருள் படுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அந்த மெய்ப்பொருள் உணர்த்தினா அது எப்படி இருக்கும்? மெய்ப்பொருளை பத்தின விளக்கங்கள் இந்த பாடல்ல பார்க்கலாம். மெய்ப்பொருள் எப்படி இருக்கும், மெய்ப்பொருளோட தன்மை என்ன, மெய்ப்பொருள்ல யாரால அந்த மெய்ப்பொருளை பிடிக்க முடியும், அப்படி பிடிச்சா என்ன, அப்படி அந்த உணர்ந்தா என்ன அப்படின்னு மெய்ப்பொருள் விளக்கமா நான் பார்க்கிறேன். விளங்கிடும் மேல்வரும் மெய்ப்பொருள் சொல்லின். விளங்கிடும் விளக்கத்துக்கு வந்துடும். எப்படி விளக்கத்துக்கு வந்துடும்? நம்ம அறியாமையில இருக்கிறோம் இல்லையா? அறியாமைன்றது நம்ம யாருன்றத அறியாம இருக்கிறது தான் அறியாமை. நம்மளோட உண்மையான யாருன்னு தெரியாம நம்ம பொய்யான விஷயத்த பிடிச்சிட்டு இருக்கிறது தான் அறியாமை. நம்ம யாருன்ற அறிவு வந்துருச்சுன்னா அந்த அறியாமை இல்லை, அவ்வளவுதான் அறியாமைங்கிறது. அப்ப அந்த அறியாமைங்கிறது போயிடுச்சுன்னா எது மேல் வரும்? அந்த விளங்கிடும்னா என்னன்னா, நமக்கு அறியாமை இல்லாமல் தன்னை உணர்தல் நடந்திடும் இல்லையா? விளங்கிடும். அப்படி விளங்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, மேல் வரும் மெய்ப்பொருள் சொல்லின். என்ன மேல் வரும்? நமக்கு அறியாமை நீங்கிடுச்சுன்னா மேல வர்றது என்னன்னா மெய்ப்பொருள். அதை பத்தி சொல்லின் அதை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு அந்த அடுத்த 3 வரியில மெய்ப்பொருள்னா என்னன்றத, அதோட தன்மை என்ன, அது என்னன்றத சொல்றாங்க. விளங்கிடும் மெல்லியல் ஆனது ஆகும்.
விளங்கிடும். அதே விளங்கிடும்னா அதான் தன்னை யார் என்று உணர்தல், உணரப்படும். மெல்லியல் ஆனதாகும். மெல்லியல் அப்படின்னா ரொம்ப நுட்பமானது. ஆம், இந்த சிவம் வந்து சிவத்தை நம்ம உணரணும்னா அது எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? அது என்ன, அது அது நமக்குள்ள இறையா இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டாங்க, மெய்ப்பொருள்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப நுட்பமானதா இருக்கும். ஏன்னா நம்ம நுட்பமானதா எப்படி இருக்கும்னா அது வந்து அதோட சக்கரம் பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு, இப்ப நிலத்துல இருக்க மூலாதாரம் பார்த்தீங்கன்னா அது வந்து தடிமனா இருக்கும். அது வந்து நுட்பமானதா இருக்காது. அது வந்து அத வந்து நம்ம உணர முடியும், சுவைக்க முடியும், பார்க்க முடியும். அதோட ரூபம் இருக்கும். அத நுகர கூட முடியும். இப்படி 5 விஷயங்களும் அதுல பண்ண முடியும். அதே மாரி நீர் தன்மையில இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம சுவாதிஷ்டானத்துக்கு வரும்போது, அத உணர முடியும், பார்க்க முடியும். ரூபம் மட்டும் இருக்காதே தவிர மத்த எல்லாமே இருக்கிற மாரி இருக்கும். அதே மாரி நெருப்பு நீங்க மணிப்பூரகத்துக்கு வரும்போது, நெருப்ப பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும். அதுக்குன்னு சப்தமும் இருக்கும். என்ன இருக்காதுன்னா, அதுக்கு வந்து வாசனை இருக்காது நெருப்புக்கு. அத வந்து நம்ம சுவைத்து பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொரு கீழ இருந்து வர சக்கரத்துலேருந்து நம்ம வர வர நுட்பமாகிட்டே வரும் நம்மளோட அ அ சக்கரத்தோட தன்மை வந்து. அடுத்து வந்து காற்று. காற்றுக்கு பார்த்தீங்கன்னா, அநாகதம் இல்லையா? அது எப்படின்னா, அத உணர முடியும். அதுக்கு வந்து சப்தமும் இருக்கு. அத உணரவும் முடியும். எல்லா இதுலயுமே உணர்வுன்றது மட்டும் இருக்கும். எல்லா சக்கரங்களுக்கும், எல்லா அந்த பஞ்சபூதங்களுக்கும் உணர்வுன்னு மட்டும் இருக்கும். ஆனா, அந்த ஆகாயன்றதுல வந்து உணர்வு மட்டும் தான் இருக்கும். அந்த 4 சக்கரங்களையும் தாண்டுனா தான் நம்ம சிவத்தையே உணர முடியும். அந்த சிவத்த நீங்க என்ன பார்க்கவும் முடியாது, அத சுவைக்கவும் முடியாது, அதுக்கு ரூபமும் கிடையாது, அத நுகரவும் முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும் அப்டின்னா, உணர மட்டும் முடியும். அவ்வளவு அதிநுட்பமான ஒன்று தான் அந்த மெய்ப்பொருள். மெல்லியலானதுங்கிறது அதிநுட்பமான ஒன்று. அத நீங்க உணர முடியுமே தவிர, மத்த எதுவும் பண்ண முடியாது. அதான் அந்த மெய்ப்பொருளோட தன்மை. அடுத்த வரியில வந்து, விளங்கிடும் மெய்நின்ற ஞானப் பொருளை. சரி, இப்ப அதோட தன்மை என்னன்னு பார்த்தாச்சு. அத உணர மட்டும் தான் முடியும். நமக்குள்ள இருக்க இறைய, அந்த உணர்வு நிலைக்கு நம்ம வரணும். நம்ம மூலாதாரத்துல ஏன் எல்லாராலயும் உணர முடியலன்னா, அந்த அந்த நிலைமைக்கு நம்ம வரணும். அந்த அநாகதத்த தாண்டி அந்த உணர்வ நம்ம புடிக்கிற அளவுக்கு வந்தா தான், நம்ம புடிக்க முடியும். விளங்கிடும் மெய் நின்ற ஞான பொருளை. இந்த ஞான பொருளானது எதுல நிக்கும்னா, மெய்யில நிக்கும். உண்மைய உண்மைய பொருந்தி நிக்கும். இதோட மாயை கலக்குமானா கலக்காது. இதுல ஆணவம், கன்மம், மாயை கலக்குமானா கலக்காது. இது வெறும் உண்மை. இதுதான் உங்களோட உண்மை தன்மை. எதுன்னா, நீங்க யாருன்னா, இந்த உணர்வுல இந்த விழிப்புணர்வா சிவத்தன்மையில இருக்கிறது தான் உண்மை. அதுதான் மெய் நின்ற, உண்மையாக நின்ற ஞான பொருள் அது. அது வந்து சிவத்தன்மை வாய்ந்த ஞான வடிவானது அது. அதுதான் அந்த விழிப்புணர்வா நம்ம சொல்றோம். சிவத்தன்மையா சொல்றோம். அர்த்தநாரி ஐயா பதிஞானமா சொல்லுவாங்க. இன்னும் சிவஞானமா சொல்லுவாங்க. அதுல வந்து மெய் மட்டும்தான் இருக்கும். அதுல பொய் ஒண்ணுமே இருக்காது. அதுல மாயை இருக்காது. எந்த மலங்களும் இருக்காது அதுல. அதுதான் உண்மை தன்மை. இப்ப அத வந்து நம்ம பார்த்துட்டோம். அது வந்து அதிநுட்பமானது. அத உணர மட்டும் தான் முடியும். அது வந்து மெய் தான் அது. அதுல வந்து உண்மை தன்மை மட்டும் தான் இருக்கும். அது ஞான வடிவானதுன்றத பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சரி, யாரால இத வந்து அடைய முடியும்? இல்ல அடைஞ்சவங்கள 2 விதமா பார்க்கலாம். விளங்கிடுவார்கள், விளங்கினர் தானே. இத யாரு உணர்ந்திடுவார்களோ, இந்த இறையை, சிவத்தை யாரு உணர்ந்திடுவார்களோ, அவங்க விளங்கினர் தானே. அதாவது ஞானம் அடைந்தவர்கள் தானே. இறையை உணர்ந்தவர்கள் தானே. இந்த விஷயத்த நீங்க உணர்ந்துட்டா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அ இந்த ஞானம் அடைந்தவர்களால தான் இத உணர முடியும். விளங்கினவர்களால தான் இந்த விளக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த அறியாமை நீங்கி நம்ம இறைய பார்க்குறோன்றத உணரவும் முடியும். அப்படின்னு மெய்ப்பொருள் விளக்கமா நான் பார்க்குறேன். மெய்ப்பொருளுக்கு விளக்கம் கொடுத்ததா நான் பார்க்குறேன். ஆக இந்த பாடல்ல, போன பாடல்ல மெய்ப்பொருள்னா மெய்ப்பொருள அடைய முடியும் சௌம் மந்திரத்து மூலமா அப்படின்னு சொன்னாங்க.
இப்ப மெய்ப்பொருள்னா என்னது? அது எப்ப மேல் வரும்னா, அறியாமை விளங்கிடுக்கு அப்புறம் தான் அது மேல் வரும். அறியாமை நீங்கின பிறகு தான் அது மேல் வரும். என்னவா மேல் வரும்? மெய்ப்பொருளாக மேல் வரும். அத பத்தி சொல்லணும்னா, அது வந்து ரொம்ப மெல்லியதானது. அது அதிநுட்பமானது. அத உணர தான் முடியும். அதுக்கு நீங்க எல்லா சக்கரத்தையும் தாண்டி அநாகதத்த தாண்டணும். தாண்டுனா தான் அந்த மெல்லியதான, அந்த அதிநுட்பமானத உணர முடியும். அடுத்தது அது வந்து உண்மையில தான் நிக்கிது. அது மெய்யில நிக்கிது. அதுல வந்து மாயை கலக்காது, மலங்கள் கலக்காது. அது ஞான பொருளாக இருக்குது. அடுத்தது வந்து அத அந்த இத உணர்ந்தவங்க இறையை உணர்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்களே ஞானம் அடைந்தவர்கள் ஆவார்கள். அப்படின்னு பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். விந்தியாமா முன்னாடியே இருக்காங்க. நீங்க அவங்க முடிச்சிட்டாங்கன்னா நம்ம தொடரலாம். இல்ல கேக்குறீங்களா? கேக்குறேங்கம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா. கிருத்திகாம்மா நீங்களே தொடருங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா ரொம்ப அழகா மெய்ப்பொருள்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது வந்து பொய் இல்லாதது, அஞ்ஞானம் இல்லாதது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. அப்ப அந்த அஞ்ஞானம் இல்லாத ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அதுதான் விளங்கிடும் மெல்லியலாளது ஆகும். அவதான் அந்த அஞ்ஞானம் இல்லாததுதான் அவள். அப்போ என்ன சொல்றாருன்னா, விளங்கிடும் மேல்வரும் மெய்ப்பொருள் சொல்லு. அவ மெய்யான பொருள் என்னன்னு நான் சொல்லணும்னா, விளங்கிடு மெல்லிய லாலதுவாகும். விளங்கிட மெய் நின்ற ஞான பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினார் தானே அப்படின்னு. அப்போ இட்லி எப்படி இருக்கும்? பூ மாதிரி இருக்கும். இதான் விஷயம். ரொம்ப அப்ப பூ என்ன அப்படின்னு கௌரிமா அழகா சொல்லிட்டாங்க. அப்போ பூ மாதிரி இருக்கக்கூடிய இட்லி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அத புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆயிடும் அப்படின்னாக்க, இட்லி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். இங்க கோல் என்ன அப்படின்னா, இட்லி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம இட்லியாவே மாற வேண்டியதுதான் கோல். அதனாலதான் சொல்றாரு, விளங்கிடு மெய் நின்ற ஞான பொருளை இட்லிய விளங்கிடுவார்கள் விளங்கினார் தானே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம இட்லியாவே மாறிடலாம். முதல்ல இட்லிய பத்தி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இட்லியா மாற முடியும். அப்போ அதே மாதிரிதான் இந்த இடத்துல அவள் யார் என்று நாம் அறிய வேண்டும். ரெண்டு விதமா பார்க்கலாம் இத. அவள் யார் என்று அறிய வேண்டுமானால் இதுதான் அவள் அப்படின்னு ஒரு அடையாளம் தராங்க. அந்த அடையாளம் நமக்கு தெரியணும். அந்த மெய்ப்பொருளானது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ அவளை புரிஞ்சுடும் இல்லைங்களா? இட்லி தெரிஞ்சாதானே இட்லியை பத்தி நமக்கு. ஒருத்தனுக்கு இட்லியே தெரியாது, செக்கோஸ்லோவாக்கியால இருந்து வரான், அவனுக்கு கண்டிப்பா இட்லி தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பீரும் பிரெட்டும் தான். அவன்கிட்ட போய் இட்லி மாதிரி இருக்குன்னா வாட் இட்லி அப்படிமா, அவனுக்கு தெரியாது. அப்போ அது இல்ல. அப்போ என்ன சொல்லணும் அவன்கிட்ட? பிரெட் மாதிரி அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீ என்னெல்லாம் சாப்பிடுறியோ அதெல்லாம் தான் மெய்ப்பொருள். அதான் இட்லி. நீ என்ன சாப்பிடுவ? ரைஸ் கேக் சாப்பிடுவியா? அதான் இட்லி. நீ என்ன சொல்ல? வீட் கேக் சாப்பிடுவியா? அதான் அப்படின்னு பிரெட் அப்படின்னு அதை வந்து நம்ம பொதுமைப்படுத்த முடியும். நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பொதுமைப்படுத்துறது. அது another way of approach. அந்த அந்த பொதுமைப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் ஈட்டபிளா, எதெல்லாம் ஈட்டபிள்னு நமக்கு தோணுதோ, தட்டுல இருக்கிற சாதம், குழம்பு, காய், சிப்ஸ், அப்பம், இடியாப்பம், எல்லாமே எல்லாமே அவள்தான் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அந்த ஈட்டபிள்ங்கிற தன்மைய அதுல எல்லாத்துலயும் நம்மளால பார்க்க முடியும். அப்படி எதெல்லாம் வெளியில பார்க்கிறோமோ அதெல்லாம் தான் உள்ள இருக்கா. இது ரொம்ப ஈஸி இல்ல நமக்கு.
இட்லியை பத்தி கூட நமக்கு அந்த இடத்துல தெரிய வேண்டாம். அது பிரெட் எப்படி இருக்கும்னு கூட தெரிய வேண்டாம். நீ என்னெல்லாம் சாப்பிடுறியோ, கஞ்சி குடிச்சா கஞ்சி, தோசை சாப்பிட்டா தோசை, சப்பாத்தி சாப்பிட்டா சப்பாத்தி, இப்படி நீ எதெல்லாம் ஈட்டபிள்னு நினைக்கிறியோ அதெல்லாம் தான் உள்ள இருக்கு. அப்போ அது யாரு? அதான் அவ. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப எளிமையான வழிங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சக்தி நிலைகளையும், நான் சக்தி நிலைன்னு சொன்னோன்னா கோயில்கள் எல்லாம் சொல்ல வரல. ஏதோ ஒரு பெரிய இயக்கம், ஏதோ ஒரு பெரிய இது நடக்குது, பேர் என்ன, மாருதம் இருக்கு, காற்று இருக்கு, வேகமா மழை இருக்கு, சுட்டரிக்கிற வெயில், அதெல்லாம் இல்லைங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஒரு சின்ன இந்த ஃபேன் சுத்துது, சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கு, பெடல் சுத்துது, ஒரு சின்ன குழந்தை ஓடுறது, இதெல்லாமே சக்தி நிலைகள் தான். ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபேனு காத்துல, ஃபேன் சுத்துது, காத்துல துணி ஆடுது, அது கூட அசைவுதான். அந்த அசைவு கூட அவளது இயல்பு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவளது இயல்பாயிடும். ஒண்ணும் வேண்டாம், இன்னும் மூடிட்டு உட்காருங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த இந்த இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த கடைசி ஸ்டெப்பான அந்த அவு முதல் அப்படிங்கிற அந்த சவு முதல் அப்படிங்கிற ஒரு மந்திரம் பாக்குறோம் இல்லையா. அந்த மந்திரத்துல நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு கண்ணை மூடிடுங்க. புறம் எதுவுமே உள்ள தேவை இருக்காது, எஃபர்ட்டே தேவையில்ல. கண்ணை மூடிட்டு உள்ள என்னெல்லாம் அசைவு இருக்கு, மனசு எங்கெங்கயோ ஓடும், என்னென்னமோ ஏமாத்தும். நீ அது பண்ணு, இது பண்ணு, வெளியில குக்கர் சத்தம் கேக்குது, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம்னு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. நீங்க விட்டுட்டு அப்படியே உள்ள உட்காந்து பாருங்க. முதல்ல இந்த ஏப்பம் வரும், ஏப்பம் அந்த வாய்வு உள்ள ஓடுறது தெரியும். அதுக்கப்புறம் உள்ள வந்து அதை தாண்டி கொஞ்சம் அசைவுகள் தெரியும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஓடுற மாதிரி கிளுகிளுன்னு சவுண்ட் வரும். அப்புறம் உடல்ல வந்து இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் ஹார்ட் பீட் தெரிய ஆரம்பிக்கும். இப்படியே ஒன்னா உள்ள பார்த்துட்டே வாங்க. அந்த அந்த இது வந்து நான் சொல்ற இயக்கங்கள் எல்லாம் இந்த கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஜீரண பகுதியில வரக்கூடிய சப்தங்கள், இந்த அநாகதத்தினுடைய சப்தம், அந்த ஹார்ட் பீட் தாண்டி அநாகதத்தினுடைய சப்தம் கிடைக்கும் நமக்கு. அதை தாண்டி விசுத்தியில வரக்கூடிய சப்தம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒரு சக்கரமாக நம்ம ஒரு கூடங்களாக நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, வாக்பவ கூடம், சக்தி கூடம் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த கூடங்களில் எழும்பக்கூடிய இந்த சப்தங்களை பார்த்துட்டே வரும்போது நம்ம வந்து இன்னும் நம்ம அந்த சுவாசத்தினுடைய சப்தம் கூட நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில நரம்புகள் தட்டி திறக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படியே உள்ளுக்குள்ள பயணப்பட்டுட்டா வெளியில இருக்கிற அசைவை புரிந்து கொண்டோம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அசைவு நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். இது விளங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ள நமக்கு அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேகுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி. எனக்கு அப்பெல்லாம் சொல்லும் போது புரியாது, உள்ள என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியுங்கய்யா பாருங்க அப்படின்னுவாரு. இப்ப எனக்கு புரியாது, எப்படி புரியும்? நமக்கு எல்லாம் பாக்குறதுன்னா அது வந்து கண்ணால பாக்குறது தானே. கண்ணால எப்படி பார்க்க முடியும்? குடல் எப்படி தெரியும்? எப்படி அந்த ரொம்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லுவாரு, வலி எங்க இருக்கோ அந்த வலிய பாருங்க அப்படின்னுவாரு. அப்ப அந்த வலிய பாக்குறத கத்துக்கிட்டோம். அவங்களெல்லாம் கால் தொட்டு கும்பிடணும். நம்ம வலிய பாக்குறத கத்துக்கிட்டோம். ஆனா அந்த வலியை எப்படி பாக்குறது? மனசால தானே பாக்குறோம். அப்ப அதுதான் இங்கேயும் அப்படிங்கறது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்ப அந்த மாதிரி உள்ள பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 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 உறுப்பையும் நம்மளால பார்க்க முடியும், நம்மால் உணர முடியும், அதனுடைய இயக்கங்களை உணர முடியும். இது உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அதான் அது நம்ம கையில இல்ல. அப்ப அந்த மெய்ப்பொருள், அதுதான் அந்த மெய்ப்பொருள், அதுதான் அந்த சக்தியினுடைய இயல்பு. அப்ப ஒரு அசைவும் அவதான்னா அப்ப நம்ம எண்ணமும் அவதான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம்னாலும் அதுவும் அவதான், அவளுடைய எண்ணம் தான். இவ்வளவு வந்துருச்சுன்னா தான் என்ன மகந்தை இருக்காது. தான் என்ன மகந்தை இல்லைன்னா அதுதான் அஞ்ஞானம் இல்லாத தன்மை. அந்த அஞ்ஞானம் இல்லாத தன்மை விலகெடுத்தனாலே நம்மளால, நான் திருப்பியும் சொல்றேன், நம்மளால வெளிச்சத்தை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே உள்ள இருக்கு. அது இல்லாம இருந்தா தானே நம்ம விளக்கை ஏத்திட்டு வரணும். அது உள்ள வெளிச்சம் இருக்கு.
அப்ப நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் என்னன்னா களிம்பகற்றுதல். அந்த அஞ்ஞானத்தை அகற்றினால் நமக்கு என்ன விளங்கிடும் அப்படின்னா மெய்ப்பொருள் விளங்கிடும். அதனாலதான் சொல்றாரு, விளங்கிடு மெய் நின்ற ஞான பொருளை. மெய் வரும் ஞான பொருளை எல்லாம் சொல்லல அவரு. மெய் நின்ற ஞான பொருளை விளங்கிடுவார்கள். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா தெரிஞ்சிடும். அஞ்ஞானம் போறதுக்கு உண்டான கீ என்ன? உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை விளங்கி கொள்ளுதல். அந்த விளங்கி கொண்டோம் என்றால் விளங்கினார் தானே. அப்ப நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. we know who is inside and what is inside, how to align with her அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிடும். உள்ள இருக்கிறதோட இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த வெளியில இருக்கிற காற்றோட தன்மையை உள்ள வாங்கணும்னா வாங்கலாம். உள்ள காசு எங்கன வேலை செய்யறது அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய வித்தெல்லாம் இல்லைங்க. என்னமோ மந்திர தந்திரம் எல்லாம் சொல்லல. சம்மர்ல உடம்பு எப்படி வேலை பாக்குதுன்னு பாருங்க. வின்டர்ல வேலை எப்படி பாக்குதுன்னு பாருங்க. சம்மர்ல எந்த எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில தொந்தரவு இருக்குன்னு பாருங்க. வின்டர்ல எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில தொந்தரவு இருக்கு, அதுல எந்த அசைவு சரியில்லை. இதெல்லாம் நம்ம வந்து ஆயுர்வேதமும் சித்தாவும் சொன்ன விஷயங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் அதை கொண்டு வந்தாங்க. இதை எப்படி கொண்டு வர்றது, அதை எப்படி கொண்டு வர்றது, ஏன் வெந்நீர் குடிக்கணும், ஏன் சுடுதண்ணி குளிக்க கூடாது இந்த நேரத்துல, இதெல்லாம் சொன்னது எல்லாமே அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தோடு நம்முடைய உடலை ஒத்து செய்யக்கூடியது. எதுக்கு? ஏன்னா வெளியில இருக்கிற சக்தியை உள்ள உணரணும். உள்ள உணர்ந்துட்டா நம்ம உணர்ந்தவர்களாக ஆகிவிடுவோம் அப்படின்னு. அப்ப யாராவது சொல்லணுமா? வெளியில இருந்து யாராவது வந்து சொல்ல முடியுமா இவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்க, இவங்க ஞானம் அடையலன்னு யாராவது வெளியில இருந்து சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நம்ம மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியும்? உள்ளே விளங்கியவர்கள் மற்றொரு உள்ளே விளங்கியவர்களை காணும் பொழுது அங்கேயும் நடனம் நடக்குதா, அங்கேயும் அசைவு இருக்கா, அங்கேயும் நீங்க உணர்ந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். இது எதிராளி சொல்றது. உள்ள நம்ம சொல்றது, அடவா இவ்வளவு அழகா இருக்காங்களே, இவ்வளவு அழகா உணர்ந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம அந்த ஒத்திசைவு ரெண்டு பக்கமும் சரியாயிடும். எப்படி ஒரு சைக்கிள்ல ஒரு சக்கரம் சுத்தினா இன்னொரு சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா வருமோ, அந்த மாதிரி அங்க இருக்கிற அசைவு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி வேணா உணரலாம். மிச்சப்படி வெளியில இருந்து பார்த்து நம்மளால சொல்ல முடியாது. அதனால ஞானம் என்பது தான் உணர்ந்து கொள்வது. தான் உணர்ந்து கொள்வதற்கு அஞ்ஞானம் செல்ல வேண்டும். அஞ்ஞானம் செல்வதற்கு உள்ளே சென்றால் உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை விளங்கி கொள்ள முடியும். அப்படி சக்தியை விளங்கி கொள்வதற்கு இந்த மந்திரம் நமக்கு துணை செய்யும். இது ஒரு மந்திரமா? இல்ல, இது 9 மந்திரங்களின் தொகுப்பு. நம்ம பார்த்துட்டோம். அத வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். சௌம், க்ளீம், ஸ்ரீம், க்ரீம், ஐம், கௌம், க்ரீம், ஔம், ஔம், சிவாய நம. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதனுடைய தலைவி யாரு அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த சௌமியினுடைய நாயகி மகாலட்சுமின்னு நம்ம பார்த்தோம். பராபட்டாரிகான்னு சொல்றாங்க. அந்த பராபட்டாரிகா வந்து யாரு அப்படின்னா சிவத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய. எதற்காக அவளுக்கு பராபட்டாரிகா? அவள் சிவத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய சக்தி, பிரிப்பின்றி அப்படியே இருப்பா. அதனால்தான் அப்ப சிவமும் விளங்கும். அப்ப அவளை விளங்கும் போது நம்மால் சிவத்தையும் விளக்கி கொள்ள முடியும். அப்படி சிவத்தையும் விளக்கி கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறது தான் மகாலட்சுமி. அப்ப நம்ம எல்லாரும் மகாலட்சுமிய தங்க குடத்தோட காசு கொட்டுற அம்மாவா பார்த்துட்டோம் நம்ம. ஆனா அது காசுதான் கொட்டுது, தங்க குடம் தான். எங்கிருந்து கொட்டுகிறது? துவாதசாந்த வெளியிலிருந்து, பிரபஞ்ச தொழிலிருந்து நமக்கு சொர்ணமாக கொட்டுகிறது. எது சொர்ணம்? தங்க ஒளிகள். அந்த ஒளி வந்து தங்க நிறத்துல ஜொலிக்கக்கூடியது. சந்திரனுடைய உச்சபட்ச கலை அதுதான். அதற்கு பிறகு அது வந்து நிறமற்ற நிறமிலியாக நாம் அந்த பேரண்டத்தோடு இயைந்து இருக்கக்கூடிய தன்மை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு குடத்தை கொடுத்து குடத்துல இருந்து நிறைய காசு கொட்டுற மாதிரி காமிச்சிட்டோம் அந்த அம்மாவை. அது வந்து ஒரு உருவகம் தான். அப்பேற்பட்ட கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்ப எது அழியாத செல்வமோ அந்த ஞானத்தை தரக்கூடிய மந்திரத்தின் மாலா மந்திரம் இது இல்லைங்களா? அந்த சவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க வரைக்கும் முடியக்கூடியது. அப்போ எது செல்வம்? அந்த செல்வத்தை எங்க நாம் உணர்வது? உணர்ந்து கொள்வார்கள் யாரை புரிந்து கொள்வார்கள்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது எங்கனம் விளங்குவது அப்படின்னு ஒரு மந்திரத்துல அப்படி ஜாம் பேக்டா கொடுத்திருக்கிறாரு. அற்புதமான மந்திரம். இதெல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதற்காக ஒரு தேவியை நம்ம அடையாளப்படுத்துறோம்னா, இது எல்லாம் எங்க ஒரிஜினலா போய் நிக்க போகுது, அந்த கடைசி மந்திரத்துல நிற்கும் போது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தொகுப்பா பார்க்கணும். அது பார்ப்போம். அது பார்க்கும்போது நமக்கு இதனுடைய தன்மை இன்னும் அழகாக விளங்கும். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை கொடுக்கிறேன்.
நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. நல்ல விளக்கம்மா. நிறைய அறிவுரை சொன்னீங்க. எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம். ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1360வது திருமந்திரம். சக்கரம் அருளும் தன்மை. விளங்கிடு மேல்வரு மெய்ப்பொருள் சொல்லின், விளங்கிடு மெல்லியல் ஆனதுவாகும், விளங்கிடு மெய்நின்ற ஞான பொருளை, விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே. அருமையான திருமந்திரம். நவாக்கரி சக்கர வழிபாட்டால் வரும் நன்மைகளை, அடையும் மேன்மைகளை சொல்ல வேண்டுமானால், அன்னை பராசக்தியே அச்சக்கர வடிவம் ஆவாள். இப்படி அச்சக்கரத்துள் மெய்ஞான சக்தியாக வீற்றிருக்கின்ற அன்னையை அறிந்தவர்கள், அவள் அருளை உணர்ந்தவர்கள், பெற்றவர்கள் ஆவர். விளங்கிடுவார் என்ற சொல்லின் பொருள் அறிந்து கொண்டவர்கள். விளங்கினர் அறிந்தனர். கழக வெளியீட்டில் மேற்கூறிய நவாக்கரி சக்கரத்தினிடத்து விளங்கும் மெய்ப்பொருளாம் சிவத்தை கூறுங்கால், திகழும் அருள் அம்மையே அதுவாகும். சிவமெய்யாக என்றும் ஒருபடித்தாய் நிற்கும் மெய்யுணர்வு பொருளை விளங்கிக் கொண்டவர்கள், உலகத்துக்கு அப்பொருளை விளக்கும் முறைமைசேர் இறைப்பணியாளர் ஆவர். இறைப்பணியாளர் அடிமையாய் நின்று உணர்வில் ஆண்டவருள் தூண்ட படிமிசையாற்றும் பண்பினர் ஆவர். ஆசையற்று வீடும் வேண்டா விரலினர் இவரே. விளங்கிடுவார்கள் என்பதன் பொருள், விளங்கிடுவார்கள் என்பது மெலிந்து வந்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. தியாகராஜன் சார் இருந்தாரு பாருங்க. எனக்கு எனக்கு காமிக்கலைங்க ஐயா. இருக்காங்களா தியாகராஜன் ஐயா? கிருத்திகாமா பாருங்க, தியாகராஜன் சார் இருக்காரான்னு. வந்துட்டாங்க ஐயா. நன்றி. வாங்க ஐயா தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய பெருங்கருணையினால தினந்தோறும் காலையில எழுந்த உடனே இந்த திருமந்திரத்தை சிந்தித்து நாளை துவங்குவது வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரு மகிழ்ச்சி, ஒரு அதாவது ஒரு நிறைவை தரக்கூடிய விஷயம். நாள் முழுவதுமே இந்த சிந்தனை மேலோங்கும் போது அன்றைய நாளே இனிமை தரத்தக்கதாகவும் அமைஞ்சிருது. அத்தகைய நல் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐயா அரிமா அழகேசன் ஐயா அவர்களையும், அற்புதமாக விளக்க உரைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அர்த்தநாரி சிவா ஐயா மற்றும் கிருத்திகா அம்மா, கௌரி அம்மா, இந்தியா அம்மா அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த அவையில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்து இன்றைய மந்திரத்துக்குள்ள போகலாம். மிக்க மகிழ்ச்சி. நவாக்கரி சக்கரத்துல இன்னைக்கு 42வது மந்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். விளங்கிடும் மேல்வரு மெய்ப்பொருள் சொல்லின், விளங்கிடு மெல்லியலானது ஆகும், விளங்கிடு மெய் நின்ற ஞான பொருளை, விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே. விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே. விளக்கம் பெற்றவர்கள் முழுமையாக அதை விளங்கிக் கொள்வார்கள். அப்ப விளக்கம் பெற்றவர்களாலதான் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லவே முடியும்.
இப்ப மகான் திருமூலர் விளங்கி கொண்டதனாலதான் நமக்கு இவ்வளவு அற்புதமாக விளக்கி கொண்டிருக்கிறார். அவர் விளக்கி கொண்டதுனாலதான், விளக்கி கொண்டிருப்பதனாலதான் நாம விளங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப விளங்கி கொண்டதுனாலதான் நம்ம விளங்கவும் முடியும், அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றாகவும் முடியும். விளங்கிடும் மேல்வரு மெய்ப்பொருள் சொல்லி, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த உண்மை பொருள், சத்திய பொருள், அதை உணர வேணும்னா அது அதுவானால் அதுவே சொல்லும்பான். அந்த நிலைக்கு நாம உயர வேண்டும், மேல்நிலைக்கு வர வேண்டும். அப்ப மேல்நிலைக்கு வரணும், குருவினுடைய உபதேசம் வேண்டும். அந்த உபதேசம் தான் விளக்கம். அப்ப அருள் உபதேசமாக அந்த விளக்கங்கள் கிடைச்சாதான் அந்த மேல்நிலையை அறியவே முடியும். அறிந்து கொண்ட பிறகுதான் பயிற்சி செய்து அதற்குரிய முயற்சியோடு அந்த நிலையை அடைய முடியும். அப்ப குரு உபதேசம் நேர்முகமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அப்ப தொட்டு காட்டிய இடத்துல அந்த மேல்நிலையில துரியத்துல நின்று தவம் செய்ய செய்ய மெய்ப்பொருளை உணர முடியும். அது எப்படி இருக்கு? இந்த ஹார்ட்வேர் மாதிரி இந்த உடம்பு இருக்குது, அதுக்குள்ள சாப்ட்வேர் மாதிரி அந்த உயிருடைய இயக்கம் இருக்கு. எல்லாமே அதுதான். அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்றது மாதிரி ரெண்டுக்கு இடையில உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கம் வேணும். அப்ப இறைவன் வேற நாம வேறையா என்று பார்த்தா இறைவனே நாம வந்திருக்கிறது. ஆனா இதை உணர்வதற்கு ஒரு அடிப்படையான ஒரு கருத்து நமக்குள்ள வேணும். அந்த கருத்தை கொடுப்பவர்கள், அந்த கருத்தை உணர்ந்தவர்கள், விளங்கி கொண்டவர்கள். விளங்கி கொண்டவர்கள் விளக்கி சொன்ன விஷயங்கள் தான் நமக்கும் அந்த விளக்கத்தை கொடுக்குது, மேன்மை நிலை அடைகிறதுக்கும் உதவுது. விளங்கிடும் மெய் நின்ற ஞான பொருளை. அப்ப அந்த ஞான பொருளை விளங்கி கொள்வது எதுன்னு பார்த்தா அதே மெய்ப்பொருள் தான். இப்ப இங்க எதுவுமே தனித்தனியா இல்லை, நான் நீங்கிறதே அங்கே கிடையாது. பரஞ்சோதி மகான் சொல்லுவார், நானே நீ, நீயே நான், நானும் நீயும் நானே அப்படிம்பாரு. அப்ப நான் மட்டும்தான் இங்க இருக்கு. நான் தான் நாம் என்ற தத்துவமாக வந்திருக்குன்னு வேதாத்திரி மகர்ஷி அதுக்கு மேல ஒரு படி உயர்ந்து சொல்வார். நான் என்ற தத்துவமே நாமாயுள்ளோம், நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம் அப்படிம்பார். அப்ப நான் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால் நாம் என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான் அப்படிங்கிறது அங்கே புரியும். அந்த நானாக இருக்கிறது, அது தானாகவே வந்தது. அது அதனாலதான் தானவன்னு இறைவனுக்கு ஒரு பேர் உண்டு. இப்ப கதவை தட்டும் போது யாரு அப்படின்ட்டா நான் வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. திரும்ப யாருன்னு மறுபடியும் சத்த நான் தான் அப்படின்னு சொல்லுவான். அந்த தான் தானாவே சேர்ந்துரும். தான் என்பது எப்பவுமே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த தான்கிறது இயல்பாகவே வரும்போது அதுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். அதனால நம் உடன் இருப்பவன் அவன். அந்த மெய்ப்பொருளை விளங்கி கொண்டவர்கள் வாழ்க்கையில சிறப்பு நிலை அடைய முடியும். அதனால எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மகாசக்தி, வானுலவும் சக்தியாக இருக்கிறதும் அதுதான், நம்ம ஊனுக்குள்ள உழவி கொண்டிருக்கிற சக்தியும் அதுதான். அந்த சக்தியை கண்டடைவோம், வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடைவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, அருமை ஐயா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா, வணக்கம் ஐயா. இதுக்கு இந்த திருமந்திர பாடலுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் சொல்றதுக்கான சொல்றதுங்கிறது நியாயமும் இல்லை, ஞானமும் இல்லை. அதனால முதல்ல அபிராமி அந்தாதியோட 57, 58வது பாடல், இந்த 2 பாடலையும் இணைத்து நினைத்து பார்க்கணும். பார்த்தோன்னா அதோட பொருள் புரிஞ்சிடும். 57வது பாடல்ல பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு அந்த 57வது பாடல் முடியும். 58வது பாடல்ல சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே அப்படின்னு அந்த 58வது பாடல் முடியும். சரண அடைதல் அப்படிங்கிறது தான் நம்ம முழுமையாக உணர்தல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல விளங்குதல் அப்படிங்கிறதுல, விளங்குதல்ங்கிறதுல 3 விஷயம் இருக்கு. ஒன்று உணர்தல், உணர்ந்த பிறகு அடங்கி தோன்றுதல், நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது
அப்ப அவங்க அமைதியா இருப்பாங்க. விளங்கி கொண்டவர்கள் அமைதியாக இருப்பார்கள். 2. 3வது அவர்களே இறைத்தன்மையில் இருப்பார்கள். அப்படிங்கிற நம்ம சுசேந்திரத்துக்கு போனோம்னா அங்கதான் வந்து 3 முதல் மூவர்களும் இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு பேரு தானுமாலயன் அப்படின்னு பேரு. தானு அப்படிங்கிறது சிவனை குறிக்கக்கூடியது. அந்த விளங்கி கொண்டவர்கள் சிவமாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான். அது வந்து இவங்க சொன்னாங்க பாருங்க, விந்தியாம்மா ஒரு வரி மட்டும் சொன்னாங்க, வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படிங்கிறது. வேண்டாம் அப்படின்னும் போதும் அப்படின்னும் எப்பெல்லாம் நம்ம மனசு இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம வந்து இறைவனை விளங்கி கொள்கிறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி விளங்குதல் அப்படிங்கிறது முழுமையான ஒரு உணர்வோடு நாம் தோன்றுதல் அப்படிங்கிறது. அதனால வந்து அந்த தோன்றுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஒருத்தர் வந்து ரமண மகரிஷிகளை 1000 கேள்வியோட பார்ப்பாரு. பார்த்த உடனே அவரு இவரை பார்ப்பாரு, அவர் அவரை பார்ப்பாரு. 2 பேரு கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். 1000 கேள்விக்கே எனக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவரு வெளிநாட்டுல இருந்து வந்தவர் சொல்லுவாரு. 1000 கேள்விக்கும் ஒரு நொடி பொழுதுல பதில் கிடைச்சிருக்கு பாருங்க, விடை. அதுதான் விளங்கி கொள்ளுதல் அப்படின்னு பேரு. இந்த திருவருட்பால 6ஆம் திருமுறையில முதல் தலைப்பு வந்து பர சிவ வணக்கம் அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு 3 பாட்டு இருக்கும். எப்பாவது முடிஞ்சுன்னா பாருங்க, அதை மட்டும் இன்னைக்கு ஓதி பண்ணலாம். அந்த பாடல் வந்து இந்த பாடலோட முழுக்க பொருந்துவதா இருக்கும். திருவிளங்க திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகம் எல்லாம் விளங்க, அருள் உதவு பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல்வல்லி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவ கொழுந்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. கேள்வி இருந்தா கேட்கலாம். தளத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.